ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி ஸ்டேட் பேண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். இதனுடைய கட்டிங் வீடியோவும் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க இதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சீட் அளவு இந்த வளைவை தான் தைக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம ராங் சைடு திருப்பி போட்டு வெட்டுறதுனால நம்ம அப்படியே வச்சு தைச்சிக்கலாம். ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் தைச்சிடலாம். இதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தைச்சிட்டேன். ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே இந்த மாதிரி தைச்சிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் சைடுன்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இப்போது 2 இன்ச்சு மேலே எலாஸ்டிக் விட்டோம் இல்லையா, அதையும் விட்டுட்டு கீழே 3 இன்ச்சு சேர்த்து 5 இன்ச்சாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 5லேருந்து 6 இன்ச்சு இது வந்து பேக்கெட்டுக்கு நம்ம இப்போது அளவு எடுக்கிறோம். 6 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிடலாம். ஒரு 1/4 இன்ச்சு உள்பக்கம் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நான் 2 பக்கமும் பாக்கெட் வைக்கிறேன், அதனால் 2 பக்கமும் அது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே பாக்கெட் துணி எடுத்து வச்சு நம்ம பாக்ஸ் மாதிரி போட்டோம் இல்லையா, அதெல்லாம் அப்படியே வச்சு தைச்சிடலாம். மேலே 2 இன்ச்சு விட்டுடுங்க பாக்கெட் துணி, மித்த துணியெல்லாம் கீழே இருக்கட்டும். இந்த மாதிரி மேலேயும் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே தைச்சிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் லாக் தையல் போட்டு அதுக்கப்புறமா அப்படியே திருப்பிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோமோ அதே அளவுக்கு வந்து நிறுத்திடலாம். ஒரு துணியை மட்டும்தான் வச்சு தைக்கிறேன், பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ அப்படியே கொஞ்சமாக கட் கொடுத்துடலாம். நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல 2 பக்கமும் கீழே மேலேயும் கட் கொடுத்துட்டு திருப்பி விட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதே போல் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு தையல் போட்டுக்கலாம். அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா லாக் தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா கையெல்லாம் விடும்போது ஃபோன் வைக்கும்போது தையல் பிரிஞ்சிக்கும், அதனால் நல்லா ஒரு லாக் தையல் போட்டுருங்க. கீழேயும் மேலேயும் ஜாயின் பண்ணியிருக்கிற இடத்துல இந்த மாதிரி 2 பக்கமும் தைச்சிடலாம். இப்போ அந்த பேக்கெட்டை வந்து மடித்து வச்சு கொஞ்சமாக ஒரு ரவுண்டு வளைவை கொடுத்து கட் பண்ணிடலாம். இப்போ பேக்கெட் வந்து நீட்டாக தையல் போட்டுட்டு வந்துடலாம். கீழ்ப்பக்கம் ஒரு பக்கம் மடித்து தான் இருக்கும், ஒரு பக்கம் ஜாயின் பண்ணுறோம், கீழ்ப்பக்கம் இப்போ தையல் போடுறோம். அதுவும் 2 தையலாக போட்டுருங்க. இன்னொரு பேக்கெட்டுக்கும் அதே போல் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பேக்கெட் தைச்சிட்டு இப்போ பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டுத்தையும் வச்சு சீட் அளவில் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த நடுவுலேருந்து இப்படி தையல் போட்டுடலாம். 2 பக்கமும் சென்டர்லேருந்து போட்டுட்டு வாங்க, அப்போ வந்து அப் அண்ட் டவுன் ஆகாது, கரெக்டாக இருக்கும். அந்த நமக்கு இழுக்கிற பிரச்சனைலாம் இருக்காது. அதே மாதிரி துணியை வந்து இழுக்காமல் தையுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தையல் போட்டேன். இப்போ அப்படியே இன்னொரு தையல் போட்டுட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கெட் அப்படி அந்த பக்கமாக தள்ளிட்டு சைட்லேயும் 2 துணியும் ஒன்றா வச்சு தையல் போட்டுக்கலாம். மேலேருந்து இந்த மாதிரி பேக்கெட் வருது இல்லையா, அந்த பேக்கெட் அப்படி தள்ளிட்டு ஒரு பக்கம் மட்டும் தையல் போடணும். இது போல் இப்போ சைடில் நேராக தையல் போட்டுடலாம். இன்னொரு பக்கமும் அந்த பேக்கெட்டோட துணி இணைச்சிட்டேன். இணைச்சிட்டு இப்போ அப்படியே நேராக தையல் போட்டுட்டு வந்துடலாம். பேக்கெட்டில் வந்து தையல் படாமல் அந்த தையல் போட்ட துணியில் மட்டும் தையல் போட்டுட்டு வரணும். இந்த மாதிரி பேக்கெட் வந்து இப்படி கீழ்ப்பக்கமாக தள்ளிட்டு தையலில் மட்டும் போடுங்க. இந்த மாதிரி பேக்கெட் இணைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கீழே பாட்டம் வரைக்குமே தைச்சிட்டு போயிடலாம். இப்போ 2 பக்கமும் அதே போல் தைச்சாச்சு. இப்போது கீழே வந்து பாட்டம் மடித்து தைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக முடிச்சுட்டு கீழே தைக்கும்போது அந்த பிசுறு வந்து கீழே வராது. விரலில் ஒரு கொலுசில் அந்த மாதிரி மாட்டாது. இந்த மாதிரி இப்போ மடித்து தைச்சிக்கலாம். சுற்றி தையல் போடுற மாதிரி இருக்கும். நம்ம இது சைடில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னே தைச்சோம்னா அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். அந்த பிசுறு வந்து காலில் படுற மாதிரி இருக்கும். ஓவர்லாக் மிஷின் இருந்துச்சுன்னா அப்படியும் போட்டுக்கலாம், அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். நான் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு கீழே அப்படி சுற்றி தையல் போடுறேன். இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் ஃபினிஷிங்காக தெரியும். இப்போ எலாஸ்டிக் பார்த்திங்கன்னா நான் பெரிய எலாஸ்டிக் இருக்குன்னு நினச்சிட்டு 2 இன்ச்சு மேலே விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு எலாஸ்டிக் தான் இருக்குது. பரவாயில்ல, அதனால் துணியெல்லாம் எதுவும் வெட்ட தேவையில்லை. என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் சேர்த்து எக்ஸ்ட்ரா மடிச்சிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து இந்த அளவுக்கு தான் இருக்குது. இந்த மாதிரி சின்னதாக மடித்து தைப்போம். இப்போ கொஞ்சம் பெருசாக மடித்து தைச்சிக்கலாம். பேக்கெட்லாம் வந்து இப்படி மடித்து வச்சுக்கோங்க. பேக்கெட்டுக்கு மேலே தைக்கணும், மேல் பக்கம் அந்த மாதிரி. இந்த பேக்கெட் மேலேயே தையல் போடணும். பேக்கெட் வந்து ஃப்ரண்ட் சைடில் விட்டுட்டு அப்படியே தையல் போட்டுக்கலாம். ஓரத்தில் தையல் போட்டுட்டு வந்துடலாம். இந்த மாதிரி எலாஸ்டிக் தைக்கும்போது நம்மளுக்கு எலாஸ்டிக்கில் தையல் பட்டுருமோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. நம்ம இது நாடா மாதிரி இப்போ எலாஸ்டிக்கை கோக்க போகிறோம். பேக்கெட் இந்த மாதிரி 2மே ஃப்ரண்ட் பக்கம் எடுத்து விட்டுட்டு பேக்கெட்டுக்கு மேலே தான் அந்த தையல் வந்து படுற மாதிரி தைக்கிறோம். இது போல் சுற்றி தைச்சிட்டு கொஞ்சமாக கேப் விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இட்டால் போதும். இப்போ அப்படியே எடுத்துட்டு எலாஸ்டிக்கில் ஒரு பின்னு போட்டு இன்சர்ட் பண்ணிடலாம். நாடா கோக்குற மாதிரியே அப்படியே கோத்துட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்துட்டு
அந்த பின் எடுத்துடலாம். பின் எடுத்துட்டு 2 எட்ஜஸையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு நல்லா ரஃப் தையல் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ இது ஓப்பனாக இருக்கிறதையும் மறுபடியும் தைச்சிடலாம். அந்த கொஞ்சம் இடத்தையும் இந்த எலாஸ்டிக் தைச்ச வீடியோ ரெக்கார்ட் ஆக காணும். அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு எலாஸ்டிக் மேலே இன்னொன்று வச்சு அப்படியே தையல் அடிக்கிறது தான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா இழுத்து விடுங்க. ஒரு 4-5 முறை அப்படி இழுத்து விட்டோம்னா அந்த சுற்றி இருக்கிற அந்த சுருக்கம் வந்து ஒரே அளவாக வந்துடும், ஒரே மாதிரி. இப்போ அப்படியே சென்டரில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சென்டரில் தையல் போடும்போது எலாஸ்டிக் வந்து நகராமல் இருக்கும். மேலே ஒரு தையல் கீழே ஒரு தையலும் போடலாம். அப்படி போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் ஒரே தையல் சென்டரில் மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ இப்படியே பிடிச்சி அந்த சுருக்கத்தோடு பிடிச்சி இழுத்துக்கோங்க. இந்த மாதிரி இழுக்கும் போது ஈவனாக வரும். பின்னாலேயும் கொஞ்சம் இழுத்து தையல் போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து தையல் போட்டுட்டு வாங்க. சுருக்கம் வந்து இப்படியும் அப்படியும் ஒரு பக்கம் துணி அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் இல்லாமல் நம்ம இழுத்து விட்டோம் இல்லையா, அப்படியே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து தையல் போட்டுட்டு வரணும். அப்போ தான் சுற்றி ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். இல்லைனா ஒரு பக்கம் ஒரு காலில் துணி அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ தையல் போட்டாச்சு. அவ்வளோதான், பேண்ட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள். அவ்வளவுதான், பேண்ட்டு முடிஞ்சிடுச்சு. ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக தைச்சிடலாம். இப்போ பேண்ட்டு திருப்பி பார்க்கலாம். நான் பாருங்கள், பேக்கெட்லாம் நல்லா பெரிய அளவு, நல்லா ஃபோன்லாம் வைக்கிற அளவுக்கு நல்லாவே இருந்தது. இந்த பேண்ட்டு தைச்சது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.